ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிடிஎஃப் டாஸ்க் வந்து முடிஞ்சிச்சு. அதாவது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டிடிஎஃப் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து நேற்று வந்து முடிஞ்சிருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 டாஸ்க் வந்து இதில் விளாண்டாங்க. இதில் வந்து யார் டாப்பில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயான் அவருக்கு தான் இருக்கார் அப்படின்னு அவரும் நினச்சி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அவருக்கு தான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படின்ட்டு. அங்கே தான் பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சார். என்ன ட்விஸ்ட் வச்சார் அப்படின்னா, இதுதான் மேபி லாஸ்ட்டாக இருக்கும், இந்த டாஸ்க்கோட முடியுது டிக்கெட் டு ஃபினாலே, ஓகே நாளைக்கு சாட்டர்டே இல்லை, நாளைக்கு வந்து யார் வின்னர் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக்கு. என்னடா இன்றைக்கி ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு பார்த்தா நாளைக்கு தான் சொல்லுவாங்க போல் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீசனுமே இதுதான் நடக்கும். எவ்ரி சாட்டர்டே தான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் சீசனில் கூட இதே தான் பண்ணாங்க. விஷ்ணு வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து கமல் சார் வந்து எடுத்துக்க சொன்னார். அந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா சாட்டர்டே வந்து கண்டென்ட் இருக்காது இந்த வாரம். அதனால் வந்து இதுதான் கண்டென்ட்டாக இருக்கும் சாட்டர்டே ஃபுல்லாக எபிசோடையும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து முத்து தான் ஜெயிப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து பயங்கரமாக வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு கேம்லேயே ரொம்ப லூஸ் பண்ணிட்டாரு, பாயிண்ட்டே சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறமேல அடித்து பிடிச்சி கடைசி டாப் 2ல் வந்திருக்காரு. அதாவது 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். அந்த 2 பாயிண்ட்டு என்ன, மஞ்சரி மேடம் வந்து அந்த ஹேர் கலரிங் கொடுத்தனால அந்த 2 பாயிண்ட் வந்து வித்தியாசமாகிடுச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே ராயன் வந்து நல்ல எஃபர்ட் போட்டு தான் விளாண்டாருன்னு சொல்லுவேன். அவருக்கு டிக்கெட் டு ஃபினாலே போனாலுமே ரொம்பவுமே ஹாப்பி தான். ஏன்னா ஒரு எஃபர்ட்டு கிடைச்ச ஒரு மரியாதையாக நான் அதை பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் டிக்கெட் டு ஃபினாலே வந்து யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ராயன் தான் வின் பண்ணுவார். அவர் தான் டாப்பில் இருக்கார். மக்கள் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து குறும்படமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் தெளிவாக. இப்போதைக்கு கிடச்சிருக்க அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா, அஃபிஷியலாக வந்து யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிற சொல்ல. உங்களுக்கு யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.